வணக்கம். குருபியோ நமக. ஜோதிட ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் ஒரு தகவலாக அன்றாடம் ஒவ்வொரு ஆன்மீக ரீதியான சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில் நடைமுறையோடு கூடிய ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள் தான் இந்த இடத்துல நாம் சொல்லிகிட்ருக்கிறோம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததை இந்த இடத்துல சொல்லும் பொழுது அது செய்வதற்குரிய சூழ்நிலைகள் குறையும். அது யாரும் முழுமையாக ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு நாம் வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி பெரிய சிரமங்கள் இல்லாது செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது இது நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இத்தனை நாள் பணம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். பணம் சேர்வதற்கு என்ன பண்ணணும், கடன் அடைகிறதுக்கு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், பணம் சேர்வதற்கான பை எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். அடுத்து இன்றைய தகவலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எவ்வளவுதான் நமக்கு பணம் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் பணம் தங்கு தடையின்றி வருவதற்கு, செல்வ செழிப்பு பெருகுவதற்கு, அதே மாதிரி சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு மளிகை சாமான் முதற்கொண்டு கடைசி நேரத்தில் வாங்குற மாதிரி சூழ்நிலையோ, ஒரு நாள் தள்ளி வாங்குற மாதிரி சூழ்நிலையோ, அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது பல பேருக்கு. அந்த மாதிரி ஒரு தரித்திர நிலை நீங்குவதற்கான எளிய வழிபாட்டு பரிகாரம். இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடியது ஒரு இறை வழிபாடு தான், ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு தான். அதாவது எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் மாதத்தின் முதல் நாள், முதல்ல பிரதானமாக மாதத்தின் முதல் நாள், அடுத்து ரெண்டாவது திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், மூன்றாவது சதுர்த்தசி திதி, வளர்பிறை தேய்பிறை பேக்க வேண்டாம், சதுர்த்தசி திதி, நான்காவது வெள்ளிக்கிழமை. இந்த 4 நாட்களில் எந்த நாள் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு தேர்ந்தெடுத்துட்டு அந்த நாட்களில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகணும். குளித்து ரெடியாகி நார்மலாக கோயிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிடணும். போகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, போகும் பொழுதே உப்பு, மஞ்சள் தூள், சில்லறை நாணயங்கள் சில, இவற்றை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் பையில் போட்டு எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், சில்லறை நாணயங்கள், இது 3 கண்டிப்பாக இருக்கணும். இது கூட லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடியது அரிசி வச்சுக்கிடலாம், இனிப்பு சுவை இருக்கக்கூடிய சர்க்கரை வச்சுக்கிடலாம், புளி வச்சுக்கிடலாம், இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். கம்பல்சரி உப்பு, மஞ்சள் தூள், சில்லறை நாணயங்கள், இதை போகும் பொழுதே வாங்கிட்டு போயிருங்க. வாங்கிட்டு போயிட்டு நிதானமாக பெருமாள் கோவிலில், தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில், இதில் ரொம்ப விசேஷம் பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் எல்லாருக்கும் அது வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக பள்ளி கொண்ட பெருமாளாக இருந்தால், அதாவது கிடந்த கோல பெருமாளாக இருந்தால் ரொம்ப விசேஷம். நின்ற கோல பெருமாள் தவறுன்னு சொல்லலை, கிடந்த கோல பெருமாளாக இருந்தால் ரொம்ப விசேஷம். போய் நீங்கள் துளசி வாங்கி கொடுத்து நார்மலாக அர்ச்சனை பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கிட்டு நல்லா 3 முறை வலம் வந்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர், உங்களுக்கு அங்கே வேறு தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள் எதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் வரும்போது பணத்தை கொடுத்து பொருள் வாங்கக்கூடாது. போகும் பொழுது நீங்கள் வாங்கிடணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இந்த இடத்துல ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் தெரிவிக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது உப்பு வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு வரும்பொழுது நம்ம லக்ஷ்மி, எடுத்துகிட்டு வர லக்ஷ்மி ஒரு கடைக்காரன் கையில் ஒப்படைச்சிடும், கொடுத்துட்டு தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ அந்த இடமே ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் நீங்கள் முன்கூட்டியே இதை வாங்கி ஒரு பையில் வச்சுட்டு, கேரி பேக்கில் வச்சுலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதெல்லாம் கோயிலில், சில கோயில்களில் விடமாட்டாங்க. அதனால் துணி பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வழிபாடு பண்ணிவிட்டு வந்துடுங்க. சிவன் கோயிலில் போனால் சித்த நேரம் உட்காந்துட்டு வரணும். பெருமாள் கோயிலுக்கு போனால் கும்பிட்டோன்னு நேராக விட்டு வந்துடணும். அதனுடைய தாற்பயம் பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக, சிவன் கோயிலேருந்து நாம் எதையும் கொண்டுட்டு வரல, நான் சிவசொத்தை கொண்டுட்டு வரல அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே உட்காந்து 6 முறை உட்காந்து வரணும். அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள் நம்ம பின்னாடி வராது அங்கே உட்காந்துருந்தோம்னா அப்படிங்கிறதும், பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு புறப்படும் பொழுது லக்ஷ்மி தாயார் நம்ம கூட வரதாகவும்,
அங்கே உட்காந்தோம்னா அவங்க மறுபடியும் பெருமாளாண்ட போய் உட்காந்துருவாங்க. நேராக புறப்பட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டால் லக்ஷ்மி கடாசம் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணோன்னே நேராக புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த உப்பு, மஞ்சள் தூள், காசு இவைகளை நீங்கள் உங்கள் சுவாமி பாத்தில் வச்சு விளக்கு போடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு 11 வெள்ளிக்காயின் வாங்கி வச்சு விளக்கு போட சொல்லி, அந்த காயினை கூட வாங்கி விளக்கு போடுறதுக்கு முன்னாடி, உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த காயினை கூட பெருமாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மாதிரி உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த மஞ்சள் தூளை, உப்பெல்லாம் உணவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். குடும்பம் முடிக்கும் அசைவத்துக்கு அந்த உணவு உபயோகப்படுத்தாமல் சைவ உணவுகளுக்கு உபயோகப்படுத்திக்கிடுங்க. ஒன்றும் தவறு வராது. நல்ல வாய்ப்புகள் கைகூடும். நல்ல பொருளாதார யோகங்கள் உண்டாகும். நல்ல அமைப்புகள் கூடும். தர்தர நிலை நீங்கும். பணம்பொருள்கள் சேரும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை சாமான்களும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும். இதற்கு இந்த எளிய பரிகாரம் எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள், உபயோகப்படுத்துங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நாம் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரலாம். மாதத்துக்கு ஒருக்கவோ குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் அடிக்கும். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நன்றி.